Assalamualaikum warahmatullah. Welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா chicken kurma. இந்த வீடியோல எப்படி பாய் வீட்டு ஸ்டைல்ல chicken kurma செய்யறதுன்னு பார்க்கலாம். இது very easy method. So வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். 3/4 கிலோ chicken எடுத்துர்க்கோம். இந்த chicken-ஐ மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துர்க்கோம். Next 3/4 கப் coconut and 1 teaspoon பெருஞ்சீரகம் எடுத்து வச்சிருக்கோம். Next ஒரு medium size onion, 3 தக்காளி and 5 chilli. உங்களோட chilli உரப்பா இருந்துச்சுன்னா 3 chilli போதும். ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை இது மாதிரி நீளமா கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தக்காளியை ரஃபா சாப் பண்ணிக்கோங்க. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ குக் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு சிக்கன் குருமாவை குக்கரில் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் 2 டீஸ்பூன் கீ அண்ட் 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காவை போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் சில்லி பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா குருமாவில் லாஸ்ட்டில் ஆயில் ரெட் கலரில் மேலே அழகாக தெரியும். நெக்ஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ஸ்மெல்லு போனதும் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிடலாம். சிக்கன் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். நம்ம கோகோனட்டை அரைச்சிடலாம். கோகோனட்டை அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சிக்கனில் டொமேட்டோ அண்ட் பச்சை மிளகாவை போட்டுடலாம். இப்போ மசாலாவை எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 3 டீஸ்பூன் சில்லி பவுடர். நம்ம ஆல்ரெடி 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் எண்ணெயில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ காரத்தை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. 5 டீஸ்பூன் கிட்ட மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் அண்ட் 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா. இது ஆப்ஷனல். எல்லா மசாலாவையும் சிக்கனில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்ச தேங்காவை ஆட் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக மல்லிக்கீரை ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். 2 விசில் மட்டும் வைங்க, இல்லைன்னா சிக்கன் உடஞ்சிடும். ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். அப்ரகடப்ரா, சிக்கன் குருமா ரெடி. நான் சொன்ன மாதிரியே எண்ணெய் ரெட் கலரில் அழகாக இருக்குது பாருங்கள். லாஸ்ட்டில் மல்லிக்கீரை அண்ட் லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் குருமா ரெடி. இந்த சிக்கன் குருமாவை பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியப்பம் எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிடலாம். எல்லாத்துக்கும் மேட்சிங்காக இருக்கும். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. செம. இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட்